அனைவருக்கும் வணக்கம். வாழ்வியல் நிலை சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கி டாபிக் என்னென்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் என்ன மாதிரி இருக்குன்ட்டு. இது வந்து சீக்ரெட், மணி மேக்கிங்கில் இது ஒரு சீக்ரெட். பணத்தை எப்படி வளர்க்கணுன்றதில் இது ஒரு சீக்ரெட். இந்த சீக்ரெட்டு யாருமே வந்து உங்கள்கிட்ட வந்து ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ இல்லை வந்து கூட இருக்கவங்களோ தெரிஞ்சவங்களோ சொந்தக்காரோ யாராக இருந்தாலுமே சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா மீன்ஸ் வந்து அதுக்கான நாலேஜ் ஒன்று ஃபுல்லாக கவர் ஆகாது. இன்னொன்று வந்து அதிலெல்லாம் அவங்களுக்கு வந்து பொறுமை கிடையாது. யாருக்குமே பொறுமை கிடையாது. பொறுமை இல்லாததுனால தான் பணத்தை வந்து இழந்துடுறாங்க. பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய அளவில் பணம் சேரும். எதுவுமே செய்யாமல் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் செய்யணும். ஒன்று செய்யணும். பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது அதுதான். ஒவ்வொரு 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 விஷயத்தையும் நம்ம எப்படி பாதுகாக்கிறோமோ அதை பொறுத்து தான் அது நம்மக்கிட்ட இருக்கும். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் அப்படி தான். நீங்கள் பணத்தை வந்து நிறைய பேர் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய பேர் வளர்த்துருப்பாங்க, பல கோட்டீஸ்வரர்களை பார்த்துருக்கலாம். ஆனால் அந்த கோட்டீஸ்வரர்கள்லாம் பணத்தை இழந்து கடைசியில் வந்து ஒன்றும் இல்லாமல் ரோட்டுக்கு போய் பிச்சை எடுத்தவங்க கூட உண்டு. ஒன்றும் இல்லாமல் கடைசியில் வந்து இறந்து போனவங்க கூட உண்டு. பெரிய பெரிய முதலமைச்சர், பெரிய பெரிய லட்சாதிபதி கோட்டீஸ்வரன்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. காரணம் வந்து சேஃப்டி கிடையாது. எதுலேயுமே சேஃப்டி. பைக் ஓட்டுறோமா சேஃப்டி, கார் ஓட்டுறோமா சேஃப்டி, லைஃப்பை ரன் பண்ணுறோமா சேஃப்டி, ஹெல்த்துக்கு சேஃப்டி. நிறைய விஷயம் நம்ம இழந்த பிறகு தான் நம்ம கற்றுக்குறோம். அதுக்கு பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறதும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து இதை முதல்ல கற்றுக்கணும். பணத்தோட சேஃப்டிக்கு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தான். இருக்கிறத வச்சுக்கிட்டு புதுசாக வந்து ரெடி பண்ணணும். இருக்கிறத வந்து நீங்கள் வந்து இருக்குது நம்ம செலவு பண்ணலாம் அப்படின்னு செலவு பண்ணிட்டே இருந்தால் செலவு பண்ணணும். உங்களை செலவு பண்ண வேணான்னு சொல்ல, ஆடம்பரமாக இருக்க வேணான்னு சொல்ல, எல்லாமே பண்ணுங்கள். உங்கள் கைக்கு தகுந்த அளவுக்கு பண்ணுங்கள். உங்கள் கையில் இல்லாமல் எடுத்து எல்லாருக்கும் முன்னாடி நம்ம பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக பண்ணக்கூடாது. ஒருத்தர் வந்து 10 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரா, இல்லை 20 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரா, இல்லை 30 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரா, இல்லை 60 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரா, இல்லை 80 வயசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரான்றதை பொறுத்து தான் அவரோட பணம் வளரும். பணத்தை வந்து கையிலேயே வச்சுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது தான். சரிங்களா? நீங்கள் 100 ரூபா வச்சுருந்தா 100 ரூபா தான், 1000 ரூபா வச்சுருந்தா 1000 ரூபா தான், 1,00,000 ரூபா வச்சுருந்தா 1,00,000 ரூபா தான், 1 கோடி ரூபா வச்சுருந்தா 1 கோடி ரூபா தான். அதோட மதிப்பு நீங்கள் வளர்க்கணும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பிறந்த உடனே ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு எல்லாமே நீங்கள் வாங்குறீங்களோ, உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை காட்டுறீங்களோ, அது மாதிரி பணத்துக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும். இல்லைன்னா நம்மளால் லைஃப்பில் வாழவே முடியாது. நம்ம உடம்பு எப்படி டெய்லியும் வந்து சாப்பாடு சாப்பிட்டா தான் வளருதோ, இயற்கை ஆக்சிஜன், வெயில், மழை இதெல்லாம் பட்டு வளருதோ, அந்த மாதிரி பணத்தையும் வந்து பல விஷயங்களில் முதலீடு பண்ணணும். அந்த விஷயம் நல்லதா கெட்டதான்றதையும் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணாமல் எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட சீக்ரெட் என்னென்னா, நீங்கள் ஒரு முதலீடை வச்சுக்கிறீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க. 5 லட்சத்தை வந்து நீங்கள் வந்து மறுபடியும் அதில் வர வட்டி ஒரு 10,000 ரூபா வருது, அதை எடுத்து திரும்பி போடணும். இது தெரியும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த திரும்பி போடுற முதலீடை நீங்கள் முதலீடுகளை எடுக்கக்கூடாது. வர வட்டியை வந்து நீங்கள் எடுத்து செலவு பண்ணலாம், இல்லை வந்து அதை வந்து வேறு எதுலைனா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். முதலீட்டை மட்டும் குறைக்கவே கூடாது. எப்போவுமே முதலீட்டை எடுக்கக்கூடாது. நீங்கள் அடிமட்டியில் கை வைக்கிற கதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஸை வந்து உடச்சிட்ற மாதிரி ஆகிடும். பேஸை உடச்சிட்டிங்கன்னா லைஃப்பில் வந்து எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு கால் இல்லைன்னா உங்களால் நடக்க முடியுமா? முடியாது. அந்த மாதிரி தான் பணம் வந்து இப்படி தான் செயல்படுது. பணத்தோட டெக்னிக்கல் தெரியாமல் தான் மக்கள் கஷ்டப்படுறாங்க. பணம் எப்படி செலவு பண்ணுதுன்னா, வயசு, டைமு, நேரம், அப்புறமா வந்து நேரம், டைமுன்றது ஒன்று தான். வயசு, உங்களோட ஏஜி, அப்புறம் நீங்கள் என்ன வேலை செஞ்சாலுமே, என்ன தொழில் செஞ்சாலுமே அந்த தொழிலேருந்து வர்றதை வந்து ஒதுக்கணும். முதலீடை ஒதுக்கணும். நீங்கள் டைம் ஒதுக்காத விஷயங்கள் எதுவுமே உங்கள் கையில் இருக்காது. வீட்டில் ஃபேமிலியாக கூட ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா, அதுக்கு டைம் ஒதுக்கணும். இல்லை வெளியே ஊருக்கு போகிறீங்களா, அதுக்கு டைம் ஒதுக்கணும். வேலைக்கு போகிறீங்களா, டைம் ஒதுக்கணும். டைம் ஒதுக்கலைன்னா நீங்கள் அந்த இடத்துக்கு நீங்கள் போக முடியாது. அதே மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டும். நீங்கள் பணத்துக்கான டைமை ஒதுக்கணும். பணம் என்னென்னலாம் பண்ணுது, பணம் எப்படிலாம் விளையாடுது, வட்டி கொடுறவங்ககிட்ட வட்டியாக மாறும். சரிங்களா? அப்புறமா வேறு என்ன, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட அது அவங்களுக்கு பிஸ்னஸில் வர ப்ராஃபிட்டாக மாறும். கிரிப்டோவில் போகிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் எங்கெங்கெல்லாம் எப்படிலாம் வருதுன்றதை அனலைஸ் பண்ணுங்கள்.
இது தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம், கையிலேயே வச்சிட்ருக்கோம். தங்கத்தில் போட்டால் தங்கமாக வளரும், சரிங்களா? வைரத்தில் போட்டால் வைரமாக. அதுக்கான இதை வந்து அது மாற்றிக்குது. எப்படி தண்ணி தன்னோட நிறத்தை மாற்றிக்குதோ, தண்ணி வந்து இப்போ நீங்கள் எந்த கலரில் என்ன இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நிறம் மாற்றிக்கும். அதே மாதிரி பணமும் வந்து நீங்கள் எதுவாக பண்ணுறீங்களோ அதுவாக அது மாறிடும். அந்த இடத்துல அது சொத்தாக மாறிடும். லேண்டாக போட்டால் லேண்டு மண்ணாக தான் இருக்கும். பணம் வந்து ஒரு காஃபி டீ கடை இல்லை வந்து ஒரு ஸ்வீட் ஷாப்பு ஒரு ஏதோ ஒன்று வைக்கிறீங்கன்னா அதுவாக மாறிடும். அந்த இடத்துலேருந்து நீங்கள் இன்கம் சோர்ஸை எடுப்பீங்க. அப்புறம் உங்கள் நாலேஜை வளர்த்துக்குது. படிப்பாக போட்டிங்கன்னா படிப்பாக வளரும். படிப்பு வந்து பணமாக எப்படி மாறுறது, நேரத்தை எப்படி பணமாக மாற்றுறது அப்படின்றதெல்லாம் ஒரு கலை. நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் தான் காம்பவுண்டிங் பவர் தெரிஞ்சுப்பீங்க. அதுவும் வந்து ஒரு டிப்பிங் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். எப்படி நீங்கள் இன்றைக்கி போட்ட நாளைக்கு கிடைக்குமான்னா இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி கண்டிப்பாக கிடைக்காது. உடனடி தேவைகள் வந்து நிறைவேறாது. ஒரு வயசு குழந்தை இருக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா 10 வயசு 20 வயசில் கோட்டீஸ்வரன். ஒரு சாதாரண மனுஷன் ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆள் கூட கோட்டீஸ்வரன் ஆக முடியும். இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வேலை பவர் ஆஃப் காம்பவுண்டிங். அதாவது பணத்தை மல்டிபிள் பண்ணுறது. பணத்தை எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, செலவு பண்ணுவாங்க, வட்டி கூடுவாங்க, இல்லை வந்து சீட்டு பிடிப்பாங்க, இல்லை வந்து பண்டு பிடிப்பாங்க, இல்லை வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பேங்க்கில் போடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அந்த வட்டியை வந்து திருப்ப ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்றது பண்ண மாட்டாங்க யாரும். வந்துடுச்சு எனக்கு செலவு கைக்கு, என்ஜாய் அப்படின்ற மாதிரி எவ்வளோ என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவாங்க. கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ செலவு பண்ணுற ஒவ்வொரு செலவும் அத்தியாவசிய செலவாக இருக்கணுமே தவிர அனாவசிய செலவாக இருக்கக்கூடாது. மொதல் விஷயம். ரெண்டாவது வந்து யார் எங்கே எப்படி யாருக்கு அப்படின்றத யோசிக்கணும். நீங்கள் பண்ணுற இடம் சரியான இடம் இல்லைன்னா உங்கள் பணத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. யாராலையும் உத்தரவாதம் தர முடியாது. அது எப்படியாப்பட்ட ஆளாக இருந்தாலும் உத்தரவாதம் தர முடியாது. ஸோ நீங்கள் டெய்லி ₹1 சேர்க்குறீங்களா, ₹100 சேர்க்குறீங்களா, ₹1000 சேர்க்குறீங்களா, கோடி ரூபாய் சேர்க்குறீங்களான்னு முக்கியம். டெய்லியும் சேர்க்கணும். அதை எடுத்துன்னு போய் ஒரு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோல்டை வாங்கி வச்சேன் திருடின்னு போயிட்டான், லேண்டை வாங்கி வச்சேன் பத்திரம் ஃபேக் ஆகிடுச்சு, பத்திரம்லாம் போலி பத்திரம், எதுவுமே யாருக்கும் எதுவும் உத்தரவாதம் கிடையாது. நம்ம லைஃப் நமக்கு உத்தரவாதம் கிடையாதுன்னும் போது அப்புறம் எப்படி இதுக்கு உத்தரவாதம் தர முடியும்? ஸோ சீக்ரெட்டு என்னென்னா இதுதான். நம்ம வந்து எந்த வயசில் பண்ணுறோம், அதை எவ்வளோ நாளைக்கு பண்ணுறோம், அதுக்காக எவ்வளோ வெயிட் பண்ணுறோன்றது முக்கியம், சரிங்களா? அடுத்தது அதை வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா அனுபவிச்சோமா அப்படின்றது முக்கியம். எல்லாமே போட்டுட்டு 1 கோடி சேர்ந்துச்சு, என்னோடய லிமிட் 1 கோடி, அந்த 1 கோடிக்கு அப்புறம் இன்னொரு கோடி சேர்க்கலாம் அப்படின்னு இன்னொரு கோடியாக போயின்னு இருந்தால் கடைசியில் வந்து நம்ம அனுபவிக்க முடியாது. நம்ம ஜென்ரேஷன் தான் அனுபவிக்கும், பசங்க தான் அனுபவிப்பாங்க. ஸோ அனுபவிக்கவும் செய்யணும், சேர்க்கவும் செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் செய்யணும். வயசு போயிடுச்சுன்னா திரும்பவும் வரவே வராது. டைமும் வயசும் ஒன்று தான். டைம் எப்படி பணமாக மாறுதோ அந்த மாதிரி இந்த வயசும் பணமாக மாறும். வயசில் செய்யாத வயசான பிறகு செய்யணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம், சரிங்களா? அதனால் டெய்லி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கற்றுங்க. சேவிங்ஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அடுத்தவங்க கையில் கிடையாது. மாமா வருவார், அப்பா வருவார், ஆயா வருவார், எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களே தவிர யாரோ ஒருத்தர் உதவி பண்ணுவாங்களே தவிர லைஃப்பை வந்து ரன் பண்ண யாரும் வரமாட்டாங்க, சரிங்களா? நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லுவோம், அடுத்தவங்க நமக்கு சொல்லுவாங்க. யாரும் வந்து செய்ய மாட்டாங்க. ஆனால் சொல்கிறதோடு நிறுத்திப்பாங்க. ஒரு விஷயம் அது வந்து மாறணும், அது நீங்கள் மாறணும் இல்லை அதை மாற்றணும்னு நினச்சா அது செயலாக மாறணும். வாய்ச்சொல் வந்து செயலாக வர்றதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அதுதான் இம்ப்ளிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுறேன்ப்பா, உன்னை எக்ஸசைஸ் பண்ணுன்னா உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவேன் எக்ஸசைஸ் பண்ணுன்னா, நீ பண்ணவே மாட்டேன். அப்போ வந்து உனக்கு எப்படி வளர்ச்சி வரும்? பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கிறது நாட் ஓன்லி மணி, பணம் மட்டும் கிடையாது, எல்லாத்தையுமே அந்த மாதிரி மல்டிபிள் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட எக்ஸசைஸை நல்லா க்ரோத் பண்ணலாம், உங்களோட வீட்டை க்ரோத் பண்ணலாம். எதை வேணாலும் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கில் மாற்ற முடியும். பெரிய லெவலில் பணம், சாதாரண ஒரு சின்ன பணம் வந்து மிகப்பெரிய பணமாயிடும். இப்போ அந்த மாதிரி தெரிஞ்சவங்க பவர் ஆஃப் காம்பவுண்டிங் தெரிஞ்சு ₹1 கூட 1 கோடி ரூபாயை தான் பார்ப்பாங்க. ₹10 கூட 10 லட்ச ரூபாவை தான் பார்ப்பாங்க. சாதாரண விஷயமா இருக்கிறத கூட பெருசாக பார்ப்பாங்க. ஏன்னா அதோடய சீக்ரெட் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இதுதான் விஷயம், சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள் பண்ணுங்கள், க்ரோ பண்ணுங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கள். வீட்டில் இருக்க பசங்களுக்கு முதல்ல சொல்லித்தாங்க. பசங்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு லேர்ன் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் எஜுகேஷனுக்கு ஹெல்த்து மஸ்ட்டு, ஹெல்த்துக்கு இது பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிங்க.
ஹெல்த்தை பாருங்கள். முதல்ல ஹெல்த்தை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணுங்கள். ஸோ இதுதான் நமக்கு